வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கு பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேலும் ஒரு திருப்பமாக இப்போ தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துல நீங்கள் மட்டும் தான் வழக்கு தொடர்றீங்களா, நாங்களும் வரோம் கோதாவில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய அந்த கவர்மெண்ட் சார்பில் ஹரீஷ் சாக்வே வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு. மத்திய பிரதேசம் சார்பில் எம்.கே. கவுர் ஆஜராயிருக்காரு. அதாவது என்னன்னா, ஆளுநருக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கணும். ஆளுநர் யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பவர் இருக்குது, அவருக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இந்த அரசாங்கங்கள்லாம் ஆளுநருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. 1935 இருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டத்தின் பிரகாரம் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு துஷார் மேத்தா சொல்றாரு. இது மிகப்பெரிய தவறு, இதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசியலமைப்பு சட்டம் 200 படி வாதாடுங்கள் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசை விடுமாறு தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவி அவர்களையும் விடுவதாக தெரியவில்லை. ஒரு பக்கம் ஆளுநரை பற்றி விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அரசாங்கம், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி கவர்னர் வேணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வாதாடுறதுக்காக பெரும் செலவில் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு திருப்பம் தான். ஏன்னா நிறைய மாநில முதல்வர்கள், நிறையா மாநிலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க ஆளுநருக்கு எதிராக அப்படின்னு ஆளுநர் சொல்லும்போது, ஆளுநருக்கு ஆதரவாகவும் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய வேலை. அதையும் தாண்டி துஷார் மேத்தா அவர்களுக்கு கேட்டு இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்.என். ரவி அவர்களுக்கு இன்றைக்கும் வாங்குன்னு வெளின்னு வெளுத்து விட்டுருக்காங்க. இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கிடைச்ச வெற்றின்னு பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாடு தான் முதல்ல கேஸ் போட்டது. அப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? ஜனாதிபதிக்கு சுப்ரீம் பவர் இருக்கா? ஆளுநர் யாராலையுமே நெருங்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒருவரா? இப்படியே போனால் ஆளுநருடைய பதவியை, அதாவது அவருடைய அதிகாரங்களை பறிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குதா? இது சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் ஜனநாயகமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதுகிறாங்க. வர அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு நாடு. அமித்ஷா ஒரு முன்னாள் நீதியரசரை பார்த்து நக்சல்ங்கிற மாதிரிலாம் பேசுகிறார். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம், நான் உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அது ஒரு போக்கு போகுது. அப்போ சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் தன்கர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தை விட நாடாளுமன்றம் தான் பெருசு அப்படிங்கிறாரு. நாடாளுமன்றம் இயற்றிய தீர்மானங்கள் 370 உட்பட, காஷ்மீருக்கு 370 சட்டம் உட்பட, வக்பு வாரிய பில்லு, இப்படி பல விஷயங்கள் இன்னைக்கு சட்டப்படி தான் போகும். நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் நிறைவேற்றிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வாத பிரதிவாதங்கள் என்ன நடந்தது? தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அவங்க தான் முதல்ல இந்த வழக்கை ஆரம்பிக்கிறாங்க. அவர் சார்பாக வழக்கறிஞர் யாருன்னா ஹரீஷ் சால்வே, மூத்த வழக்கறிஞர். ஹரீஷ் சால்வே என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது, ஆளுநரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர் கொடுத்த அங்கீகாரம். ஜனாதிபதி ஆளுநர்லாம் நீங்கள் நெருங்கவே கூடாது, இதை கொண்டு வந்ததே துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீதியரசர்கள் கேட்குறாங்க, சரிங்க, ஆளுநர் ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை மசோதாவை அனுப்புது ஆளுநருக்கு. அப்போ ஒன்றிய அரசு நினச்சா அந்த மசோதாவை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியும் அப்படிங்கிறார். என்னங்க, மாநில அரசுக்குன்னு அப்போ எந்த அதிகாரமும் இல்லையா? மாநில அரசுக்கு தமிழ்நாட்டில் 3வது தமிழ் படித்தவங்களுக்கு அரசு ஊழியர், அரசு வேலையில் முன்னுரிமைன்னு ஒரு மசோதா கொண்டு வரும். அது ஒன்றிய அரசு நினச்சா தடுக்கலாம் அப்படின்னா, இப்போ மாநில அரசுக்குன்னு என்னங்க அதிகாரம் இருக்குது? கரெக்டுங்களா நம்ம கேட்குறது? ஒவ்வொரு மாநிலத்துக்கு இதே மாதிரி தான். அதுக்கு என்ன சொல்கிறது? இல்லை இருக்குது அப்படிங்கிறார். உடனே அவருக்கு துணையாக இன்னொருத்தர் வர்றார். யாருன்னா மத்திய பிரதேசத்தினுடைய அங்கே கவர்மெண்ட்டுக்கு சார்பாக ஆஜராகக்கூடிய எம்.கே. கவுர். அவர் என்ன சொல்கிறார்? இல்லை ஆளுநருக்கு அதிகாரமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார். உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அதை ஒத்துக்கலை. துஷார் மேத்தாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு மசோதா ஆளுநர் வச்சுக்கிட்டார் கையில். இப்போது அனுப்புகிறாங்க, ஆர்.என். ரவி பாருங்க அனுப்புகிறாரு, வச்சுக்கிறாங்கன்னா என்னங்க அர்த்தம்னா, வச்சுக்கிட்டாலே இறந்து போனதாக அர்த்தம்ங்கிறார். சரிங்க, இறந்து போனதாக அர்த்தவங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்குறாரா இல்லையான்னு மாநில அரசு எப்படிங்க தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஒரு மசோதாவை நீங்கள் அனுப்புகிறீங்க, அவர் ஒரு 6 மாதம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது திருப்பி அனுப்புனா மறுபடியும் அனுப்பலாம், திருப்பி அனுப்பாமல் வச்சுருந்தா, அப்போ திருப்பி அனுப்புனா மறுபடியும் ஆளுநர் ஒத்துக்கணும். ஆனால் துஷார் மேத்தா என்ன சொல்கிறார்? அப்படிலாம் இல்லை, திருப்பி அனுப்பின 2வது தடவை திருப்பி அனுப்பினா கூட ஆளுநர் நினச்சா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி, குடியரசுத் தலைவர் நினச்சா எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. உச்சநீதிமன்றம் எல்லாருக்கும் நமக்கே தெரியுது, உச்சநீதிமன்றம் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. அப்போ ஆளுநருக்கு எல்லா அதிகாரம் கொடுத்தா ஆளுநரே முதலமைச்சர் ஆயிட வேண்டியதானே? ஏன்னா இந்த சட்டம் கிட்ட எல்லாத்தையும் ஆளுநரை வச்சே பண்ணிட வேண்டியதானே? எதுக்கு எலெக்ஷனு? ஏன்னா பிஜேபி சொல்கிற மாதிரி எலெக்ஷனே தேவையில்லை.
ஒரே நாடு ஒரே தேர்தல், அது கூட காசு செலவாகும். நம்ம ஐயா ஆளுநர் ரவி விட்டா சூப்பராக நடத்துவார். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு தமிழகம் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஐயா ஆளுநர் ரவி முதலமைச்சராக இருந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள், தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவார்ல. அவர் இருக்கார், அண்ணாமலை ஜி இருக்கார், அமித்ஷா ஏற்கனவே நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யார் மேற்கு வங்காள ஆளுநர் ஆனந்த போஸ், அவர்கிட்ட கொடுத்துடலாம். முகமது ஆரிஃப் கான் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இவங்ககிட்டே நாடை கொடுத்துட்டோம்னா சூப்பராக இந்தியாவை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவாங்கல்ல. அப்படி தான் உங்கள் பேச்செல்லாம் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஜனாதிபதிக்கு ஒரு கெடு விதித்ததை பிஜேபி விரும்பவில்லைங்கிறத இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒன்றிய அரசை பார்த்து இன்றைக்கி வந்து விளாசிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம். அதையும் தாண்டி RN ரவி அவர்கள் ஏற்கனவே டெல்லியில் முகாமிட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியும். பின்னணி என்னென்னா, ஏற்கனவே வந்து 2 இடம் காலியாகுது. ஒன்று நாகாலாந்து, இன்னொன்று மகாராஷ்டிரா. இப்போ NSCக்கெல்லாம் ரொம்ப நாள் இருந்ததுனால இவரை மாற்றிடுவாங்களோங்கிற பயத்தில் அங்கேயே உட்காந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஐடியா துஷார் மேத்தாட்ட கேட்டு பாருங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்கள்லாம் வந்து கேஸ் போடுறாங்க, நம்மளும் 2-3 பேரை சேர்த்துக்குவோம், 2 பேர் அதனால தான் இந்த 2 பேர். இதில் குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, யூபி கவர்மெண்ட் உள்ளே வரல. அங்கே இருக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய கவர்னர் யாருன்னா, ஏற்கனவே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க இந்த ரூபி, அந்த அம்மா பேர், அவங்க தான் இப்போ கவர்னராக இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, கும்பகர்ணன் தூங்கும் போதே போர் கருவிகளெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார். அதேமாதிரி பரத்வாஜ் முனிவர் தான் முதல்ல இந்த விமானத்தெல்லாம் உருவாக்கினது, அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் போகிற பாதையை பார்த்தா நல்லா தெரியுது. நீதித்துறைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இது நல்லதாக கேட்டதானா, நியாயப்படி பார்த்தா நல்லதில்லை. ஆனால் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு கடிவாளம் போட வேண்டிய கடமை நிறைய பேர் இருக்குது. அது உச்சநீதிமன்றம் தலையாயுது. இன்னைக்கு கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு தான் கூடியிருக்குது. அதில் பேசக்கூடிய வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகக்கூடிய விஷயம்தான். ஏன்னா பிஜேபி என்ன நினைக்கும், எப்போ பார்த்தா மற்ற எவ்வளவோ ஆளுநர்லாம் இருக்காங்க, ஆனந்த போஸ் இருக்கார், ஆரிஃப் முகமது கான், இவ்வளவு பேர் இல்லாத பிரச்சனை ஐயா ரவி அவர்கள் மீது பிரச்சனை வருது. ஏன்னா இவர் தான் எல்லாம், அதாவது என்னென்னா, சில பேர் சில விஷயத்துலையாவது சுமூகமாக போவாங்க, ஆனால் இவர் அப்படி இல்லை, எல்லா விஷயத்திலும் முரண்டுபடுத்திருக்கக்கூடிய விஷயமாகிறார். அதையும் தாண்டி இவ்வளவு வேகமாக டெல்லி போய், அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை தூண்டி விட்டு ஹரிஷ் சால்வேவை கேஸ் போட வச்சு, மத்திய பிரதேசத்தை தூண்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய MK கௌரவத்தை கேஸ் போட வச்சு, இது வந்து RN ரவி அவரோட சாமர்த்தியத்தை பாராட்டணும். நான் மட்டும் தனியால் இல்லை. அதாவது என்னென்னா, RN ரவிக்கு எதிராக 4 ஸ்டேட் கிளம்பும் போது எனக்கு ஆர்டர் இருக்குன்னு ஒரு 2 ஸ்டேட்டை கூப்பிட்டு வராரு பாருங்க சண்டைக்கு. இந்த விஷயத்தை சுமூகமாக முடிக்க RN ரவிக்கு விருப்பம் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறதுங்கிறது உச்சநீதிமன்றம் நல்லா புரிஞ்சுது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீ கேட்ட கேள்விலாம். என்னங்க இவருக்கு, நம்ம கவர்னருக்கு வீட்டு அதிகாரம் இருக்கா? இப்போ மாநில அரசுக்கு என்னதான் வேலை? இன்னும் கொஞ்ச நாள் இப்போ இந்த வழக்கை வந்து இன்னும் ஒரு ஒத்தி வச்சுருவாங்க, அநேகமாக நீங்கள் சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உச்சநீதிமன்றமே சொல்லிடுறேன், சரிங்க இப்போ ஆளுநரே ஆண்டுருவோம். ஏன்னா முதலமைச்சருக்கு ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது, மசோதா அனுப்புனா உள்ளே வச்சுக்குவீங்க, அப்புறம் எப்படி கவர்மெண்ட் செயல்படும்? யோசனை பாருங்கள். ஆனால் கவர்னருக்கு மட்டும் மாதம் சம்பளம் போகணும், எப்படி அது? இப்போ ஒரு மாநில அரசு நினச்சா கவர்னருடைய சம்பளத்தை கட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும். இவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். உள்ளே இருக்காங்க, அங்கே வேலை செய்கிற ஆளுங்களுக்கே சம்பளத்தை கட் பண்ணலாம். அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லல, மின்சாரத்துலேருந்து குடிநீர்லேருந்து கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தோண்டி போடுறாங்கல்ல, நம்ம இதெல்லாம் தோண்டி போடுறாங்க தெரியுங்களா, அந்த மின்சாரத்துக்கு தோண்டி போடுவாங்க தெரியுங்களா, குடிநீர் வடிகால் வாரியம், ட்ரைனேஜ், அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, தோண்டி போட்டுருவாங்க, மின்சாரத்தை கட் பண்ணி விட்ருவாங்க, ஜென்ரேட்டர் தான் ஓட்டணும், என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க. இப்போ இருக்க முதல்வர் சாஃப்டாக இருக்கிறதுனால ஆளுநர் ரவி அவர்கள் என்னென்னமோ, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, கமலாலயம் அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ், அது இல்லை, இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே தான் பிஜேபி ஜெயிப்பதற்கான வியூகங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக ஐயா ஆளுநர் ரவி அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆளுநர் ரவி வந்து குட்டுப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவர் வந்து இனிமேல், அது வந்து சில பேர் வந்து இயல்பு அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் நம்ம தமிழக அரசுக்கு துணை நின்று ஆகணும். தமிழக அரசு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நல்லா தான் சாதிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல்கள் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 1935 இருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டத்தின் பிரகாரம் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு துஷார் மேத்தா சொல்கிறார். இது மிகப்பெரிய தவறு, இதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரசியலமைப்பு சட்டம் 200 படி வாதாடுங்கள் அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசை விடுமாறு தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவி அவர்களையும் விடுவதாக தெரியவில்லை.